வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த குரு சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றத தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் மெனு ஷேர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கும் லஞ்ச் டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்றது தான் லேடிஸ்க்கு பெரிய குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் வந்து லஞ்ச் மெனுக்கும் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட தக்காளி சாதம் குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வெங்காயம் சேர்க்காத வெறும் பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகுத்தூள் சேர்த்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பேபி பொட்டேட்டோ வறுவல், அப்புறம் சால்ட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்ட முட்டை வந்து பொடி மாஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் மெனு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த குரு சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றத தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் மெனு ஷேர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கும் லஞ்ச் டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்றது தான் லேடிஸ்க்கு பெரிய குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் வந்து லஞ்ச் மெனுக்கும் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட தக்காளி சாதம் குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வெங்காயம் சேர்க்காத வெறும் பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகுத்தூள் சேர்த்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பேபி பொட்டேட்டோ வறுவல், அப்புறம் சால்ட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்ட முட்டை வந்து பொடி மாஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் மெனு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.